உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் லைஃப்பில் செட்டில்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படி சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எது சொந்த வீடு வாங்குறது முட்டாள்தனமா? எஸ், முட்டாள்தனம் தான். அதாவது வீடு வாங்குகிற முட்டாள்தனம் இல்லை, வீடு வாங்கினா செட்டில் சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அதுதான் முட்டாள்தனம். ஏன் ஃபிக்ஸ் சப்ளை இல்லாத அசெட்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு முட்டாள்தனம் சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களோட முட்டாள்தனத்திலிருந்து வெளியால் வரதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 2016 நீங்கள் யூஎஸில் எவரேஜ் ஒரு வீடுன்னு வாங்கணும்னு சொன்னால் $2,88,400 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதே 2016 நீங்கள் அதே மணிக்கு உங்களுக்கு 664 பிட்காயின் கிடச்சிருக்கு. இன்றைக்கு நான் அந்த வீடியோ செய்கிற டைமுக்கு பிட்காயின் ஆல்மோஸ்ட் $100,000. பட் அந்த டைமில் இந்த மணிக்கு இவ்வளோ பிட்காயின் உங்களுக்கு கிடச்சிருக்கு. 2020 நீங்கள் ஒரு வீடு ஒன்று வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் $3,28,900 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அந்த பணத்துக்கு 2020 உங்களுக்கு ஜஸ்ட் 45 பிடிசியாக கிடச்சிருக்கு. பட் நீங்கள் 2024 ஒரு ஆவரேஜ் ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு $4,34,000 தேவை. ஆனால் இப்போ அதே பணத்துக்கு உங்களால் 6.6 இது 2024 இடையில இப்போ 2024 கடைசி 2025 ஆரம்பத்தில் உங்களால் ஜஸ்ட் ஒரு 4 இல்லாட்டி 4 பிட்காயின் தான் வாங்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் 2016 இந்த 2,88,000க்கு நீங்கள் இந்த வீடை வாங்குறதுக்கு பதிலாக இவ்வளோ பிட்காயினை வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பிட்காயின் இன்றைக்கு எவ்வளோன்னு தெரியுமா? $59 மில்லியன். அதுக்கு அப்போ நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் 2016 இன்வெஸ்ட் பண்ணி 3 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கு 2024 பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,34,000 வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு $1.5 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் பிட்காயின் 3 லட்சத்தில் இருந்து 59 மில்லியன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 200 மடங்கு கூடி இருக்குது. வீடு ஜஸ்ட் 1.5 லட்சம் கூடி இருக்குது. 200 மடங்கு எங்கே இருக்குது, 1.5 லட்சம் எங்கே இருக்குது? அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு காரணம் சப்ளை. யார் வேணுனாலும் ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ண முடியும். சிலாக்கள் யோசிப்பீங்க, இல்லையா ஒரு இடத்துல 10 வீடு கட்டலாம்னா 10 வீடு கட்டலாம்னு சொல்லி. நீங்கள் வீடு கட்டியிருக்கிற நிலத்தை விடுங்க, வீடு கட்டாமல் எவ்வளோ நிலம் இருக்குது, அந்த நிலத்துல எல்லாம் எத்தனை வீடு நானே கட்டலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடு ஒரு இடத்த இருக்கணும்னா அந்த வீட்டை இடிச்சிட்டு அவரத்தை 10 மாடி கட்டணம் ஒன்று கட்டலாம். அப்படி இல்லை 10 மாடி கட்டணம் இருக்கணும்னா அதை இடிச்சிட்டு 20 மாடி கட்டணம் கட்டலாம். ஓகே, ஸோ எப்போ வேணுனாலும் ரியல் எஸ்டேட்டோட சப்ளையை கூட்டிகிட்டே போகலாம். யார் வேணுனாலும் மோர் அண்ட் மோர் ஸ்டாக்குகளை இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனி மோர் அண்ட் மோர் ஸ்டாக்கை ஆஃபர் பண்ணலாம். இதை பற்றி நான் சொல்ல தேவையில்ல. நீ கவர்மெண்ட்ஸ் அண்ட் பேங்க்ஸ் அவங்களுக்கு நினச்ச ஃபண்ட் ஒன்று எடுக்கணுன்னா அவங்களோட பிரிண்டரை ஆன் பண்ணி பிரிண்ட் பண்ணி தள்ளுவாங்க. ஓகே, வேர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். யார் வேணுனாலும் நிலத்துக்கு அடியில் கோல்டு இதை கண்டுபிடிக்கலாம், கோல்டு மைனை கண்டுபிடிக்கலாம். ரீசெண்டாக கூட சைனாவில் பில்லியன்ஸ் ஆஃப் கோல்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் யாராலையுமே பிட்காயின் சப்ளையை அதிகரிக்க முடியாது. உலகத்துக்கு 21 மில்லியன் பிட்காயின் வாரத்துக்கு இருக்கு. 21 மில்லியன்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிட்காயின் கூட கிரியேட் பண்ண முடியாது. 2016 2024 ஜஸ்ட் 8 வருஷம் தான், 10 வருஷம் கூட இல்லை. 8 வருஷத்தில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 200 மடங்காக்கிருக்கலாம். ஸோ ஸ்டில் நீங்கள் சொல்கிறீங்களா வீடு வாங்குறது தான் அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், வாங்கினா அவங்களோட வாழ்க்கை செட்டுன்னு சொல்லி இதுக்கு மேலே நீங்கள் நினைப்பீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சொல்ல விரும்பலை. ஓகே, இப்போ நான் அந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில் வந்துட்டேன். எப்படி பிட்காயின் வாங்குறேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா இருந்தால் இது உண்மையான பிட்காயின் இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் மாடலில் இருக்கிற பிட்காயினை தொட்டு உணர முடியாது. பிட்காயினை எப்படி சேஃபான வழியில் வாங்குகிற, எப்படி பிட்காயினை நான் கஸ்டோடியலாக, அதாவது எந்த விதமான தேர்ட் பார்ட்டி டைம் இல்லாமல் நீங்கள் உங்களோட செல்ஃப் கஸ்டடியில் எப்படி பிட்காயினை சேஃபாக ஹோல்ட் பண்ணுற, ப்ளஸ் பிட்காயின்லேருந்து எப்படி பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுற, எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் டீச் பண்ணியிருக்கேன். அந்த பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு அந்த சிஸ்டம் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறங்கிற டீட்டெயில்ஸை தரேன். இல்லை பிட்காயின் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் இந்த பிட்காயினில் உங்களுக்கு நம்பிக்கை வரலை. ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது அசெட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் என்ன காரணத்துக்கு அப்படி நினைக்கிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.